மாணவர்களே காலை வணக்கம். இன்னைக்கு 11th முதல் பாடம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான கேள்விகள் மற்றும் சில கணக்குகளை போடுறேன். அடுத்த வகுப்பில் மீதி கேள்விகள் கணக்குகளை பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி கவனிக்கும். பருப்பொருட்களை வகைப்படுத்துதலை விவரி. பருப்பொருட்களை வகைப்படுத்துதலை விவரி. இது 5 மார்க்கோட கேட்கலாம். பருப்பொருள்னா நிறையுள்ள இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மையுடைய அனைத்துமே பருப்பொருள்கள் சொல்லணும். நிறை இருக்கணும், இடத்தை அடைத்துக் கொள்ளுகின்ற தன்மையுடைய அனைத்துமே பருப்பொருட்கள். நல்லா கவனிக்கணும். இந்த பருப்பொருட்களை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இயல்நிலை அடிப்படையில், இன்னொன்று வேதித்தன்மை அடிப்படையில். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இயல்நிலை அடிப்படையில் அல்லது வேதித்தன்மை அடிப்படையில் நம்ம பருப்பொருளை 2 வகைகளாக பிரிக்கிறோம். ஓகே, சரி. இப்போ இயல்நிலை அடிப்படையில் பருப்பொருளை எப்படி வகைப்படுத்தணும்? இயல்நிலையில் திண்மம், அப்புறம் நீர்மம், அப்புறம் வாயு. சரியா? இப்போ இயல்நிலையில் பருப்பொருளை 3 வகையாக வகைப்படுத்தும்: திண்மம், நீர்மம், வாயு. ஓகே. அடுத்தது வேதித்தன்மை அடிப்படையில் பருப்பொருட்களை 2 வகைகளாக வகைப்படுத்தும். ஒன்று தூய பொருட்கள் சொல்றோம், இன்னொன்று கலவைகள். தூய பொருட்கள், கலவைகள். தூய பொருட்கள் பார்த்தீங்கன்னா எளிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆனது. இது வந்து எளிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆனது. இந்த தூய பொருளை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தனிமம், இன்னொன்று சேர்மம். அப்படின்னு பிரிக்கிறோம். தூய பொருளை 2 வகையாக பிரிக்கிறோம். என்னென்ன? தனிமம், சேர்மம். தனிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு வகை அணுக்களை மட்டுமே கொண்டிருக்கும். இப்போ உதாரணமாக சோடியம்ங்கிற தனிமம் பார்த்தீங்கன்னா அதில் சோடியம் அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து தனிமம்னா இது ஒரே ஒரு வகை அணுக்களை மட்டுமே கொண்டிருக்கும் தனிமம். ஓகே, சரி. இந்த தனிமங்களை பார்த்து நல்லா கவனிக்கணும். தனிமமானது ஓரணு அலகு அல்லது பல்லணு அலகுகளை உள்ளடக்கியதாக உள்ளது. தனிமம் பார்த்தீங்கன்னா ஓரணு அலகு அல்லது பல்லணு அலகுகளை உள்ளடக்கியதாக உள்ளது. இப்போ ஓரணு அலகு நல்ல கவனிக்கணும். ஓரணு அலகு இப்போ தங்கம் வச்சுக்கோ. தங்கத்தில் பார்த்தீங்கன்னா தங்க அணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரணு அணுகுதான் இருக்கும். ஓர் அலகு அணுவாதான் இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது பல்லணு அலகுல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் H2 ஹைட்ரஜன் வாயில பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்திருக்கும். இது பல்லணு. அதே போல P4 பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா 4 பாஸ்பரஸ் அணுக்கள் இருக்கும், சேர்ந்திருக்கும். ஓகே, கந்தகம் Sc. அப்போ திரும்பி சொல்லுங்க. தனிமம்னா என்ன? இது ஒரே ஒரு வகை அணுக்களை மட்டுமே உள்ளடக்கியது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இது ஓரணு அலகு அல்லது பல்லணு அலகுகளை கொண்டிருக்கும். உள்ளடக்கியதாக உள்ளது. இப்போ ஓரணுக்கு உதாரணம் தங்கம் ஏன்னு சொல்லிட்டேன். தங்கத்தில் பார்த்தீங்கன்னா தங்க அணுக்கள் ஓரணு அலகு. ஓகே, பல்லணுக்கு உதாரணம் H2 பாஸ்பரஸ் Sa. ஓகே, இப்போ சேர்மம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு தனிம அணுக்களை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு தனிம அணுக்களை கொண்ட
மூலக்கூறுகளை உள்ளடக்கியது. முக்கியமானது சேர்மம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு தனிம அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை உள்ளடக்கியது. ஓகே, உதாரணமாக பார்த்தீங்கன்னா நல்ல கவனிக்கணும். இப்போ நீருங்கிற சேர்மம், இப்போ நீருங்கிற சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா நீர் எப்போ இருக்குன்னா H2O மூலக்கூறாக இருக்கும். நீர் மூலக்கூறாக இருக்கும். இந்த நீர் மூலக்கூறில் ஹைட்ரஜன் அணுவும் ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்திருக்கும். அப்போ இதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு தனிம அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த சேர்மத்தின் பண்புகள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தனிமங்களின் பண்புகளிலிருந்து வேறுபட்டிருக்கும். நீரினுடைய பண்பு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் பண்பிலிருந்து வேறுபட்டிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கலவை. கலவைனா என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேதி உட்கூறுகள் அவற்றுக்கிடையே எத்தகைய இடை வினைகளுமின்றி காணப்படும். இதை பார்த்தீங்கன்னா நல்ல கவனிக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட கலவையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேதி உட்கூறுகள் உட்பொருள்கள் வேதி உட்பொருள்கள் அவற்றுக்கிடையே எத்தகைய இடை வினையுமின்றி காணப்படும். இதுல 2 வகை இருக்கு. ஒன்று ஒருபடித்தானது, ஒருபடித்தானது, இன்னொன்று பல படித்தானவை. ஒருபடித்தானவை, இன்னொன்று பல படித்தானவை. திரும்பி சொல்லலாம். கலவை மட்டும் கலவைனா ஒன்றுக்கு மேற்பட்ட வேதி உட்பொருட்கள் அவற்றுக்கிடையே எத்தகைய இடை வினைகளுமின்றி காணப்படும். இப்போ ஒருபடித்தானவை, இன்னொன்று பலபடித்தானவை, 2 வகையாக பிரிக்கிறோம். ஒருபடித்தானதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கிரீன் டீ. ஓகே, கிரீன் டீயில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து பார்க்க முடியாது. எது நீர் என்ன அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது. அதே பலபடித்தானம் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நீரையும் கலக்கிறது, நம்ம அதை பிரித்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கலவையில் 2 வகை. இப்போ ஒரு சொல்லிடலாமா டக்குன்னு. ஒரு பருப்பொருள்னா என்ன சொன்னேன்? நிறையுள்ள இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மையுடைய அனைத்துமே பருப்பொருட்கள். இது 2 வகையாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று இயற்நிலை அடிப்படையில், இன்னொன்று வேதித்தன்மை அடிப்படையில். இயற்நிலை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை 3 வகையாக பிரிக்கிறோம். எப்படி? திண்மம், நீர்மம், வாயு. பருப்பொருளை இயற்நிலையில் 3 வகையாக பிரிக்கிறோம். வேதித்தன்மை அடிப்படையில் பருப்பொருளை 2 வகைகளாக பிரிக்கிறோம். ஒன்று தூய பொருள்கள், கலவைகள். இந்த தூய பொருள்கள் பார்த்தீங்கன்னா எளிய அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆனது. இதை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தனிமம், சேர்மம். ஓகே, தூய பொருள். தனிமம் தான் என்ன சொன்னேன்? இதில் ஒரே ஒரு வகை அணுக்களை மட்டுமே உள்ளடக்கியது. ஒரே ஒரு வகை அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓரணு அளவு அல்லது பல்லணு அளவை உள்ளடக்கியது. ஓகே, சரி. இதுதான். இப்போ சேர்மம் பார்த்தீங்கன்னா முக்கியம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிம அணுக்களை கொண்ட 2 அல்லது மேற்பட்ட தனிம அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை உள்ளடக்கியது. இப்போ நீர்னு பார்த்தீங்கன்னா நீர் சேர்மத்தில் நீர் மூலக்கூறாக இருக்கும். அந்த நீர் மூலக்கூறில் ஹைட்ரஜன் அணு, ஆக்சிஜன் அணு சேர்ந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கலவை. கலவை பார்த்தீங்கன்னா இதில் 2 அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வேதி உட்கூறுகள் அவற்றுக்கிடையே எத்தகைய இடை வினைகளுமின்றி காணப்படும். இதில் 2 வகைப்படும். ஒன்று ஒருபடித்தானவை, இன்னொன்று பலபடித்தானவை. நெக்ஸ்ட், இது அவ்வளோ இம்பார்ட்டன் கூட கிடையாது. இப்போ நடத்துறதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். 2வது கேள்வி, ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை என்றால் என்ன? இதெல்லாம் நடத்தப்படுறதா முக்கியம். IUPAC அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, IUPAC அமைப்பானது கார்பன் 12 அணுவை நியம அலகாக கருத்தில் கொண்டது. கார்பன் 12 நியம அலகாக கருத்தில் கொண்டது. நல்ல கவனிக்கலாம். இப்போ ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைனா
அடி ஆற்றல் நிலையில் உள்ள சாதாரண நிலை, அடி ஆற்றல் நிலையில் உள்ள அல்லது சாதாரண நிலையில் உள்ள கார்பன் 12 அணுவின் நிறையில், கார்பன் 12 அணு எவ்வளவு நிறை இருக்குதோ ஒரு அணு, அந்த நிறையில 12இல் ஒரு பங்கு தான் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை. எப்படி சொல்லுங்க? அடி ஆற்றல் நிலையில் உள்ள கார்பன் 12 அணுவின் நிறையில, கார்பன் 12 அணுவின் நிறையில 12ல் ஒரு பங்கு, இது நிறையில 12ல் ஒரு பங்கு தான் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை வந்து நம்ம AMU குறிக்கலாம் அல்லது யூன்னு குறிக்கலாம். ஓகே, 1U அப்படின்னா ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை மதிப்பு தெரிஞ்சுக்கோ, 1.6605 10 to the power -27 கிலோகிராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதாரண நிலையில், அடி ஆற்றல் நிலையில் உள்ள கார்பன் 12 அணுவின் நிறையில 12ல் ஒரு பங்கு, 12 அந்த நிறையில 12வது ஊற்றினா இது கிடைக்கும், 12ல் ஒரு பங்கு தான் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை. நெக்ஸ்ட் கேள்வி, முக்கியமான கேள்வி. ஒப்பு அணு நிறை முக்கியம். ஒப்பு அணு நிறை வரையறை. ஒப்பு அணு நிறைனா முக்கியம். ஒரு அணுவினுடைய சராசரி அணு நிறைக்கும், ஒரு அணுவினுடைய நல்ல கவனிக்கணும், ஒரு அணுவின் சராசரி அணு நிறைக்கும், சராசரி அணு நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைக்கும் இடையேயான விகிதம். ஒப்பு அணு நிறைனா ஒரு அணுவினுடைய சராசரி அணு நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைக்கும் இடையேயான விகிதம். திரும்பி சொல்லுவோமா? ஒப்பு அணு நிறை வரையறை. ஒரு அணுவின் சராசரி அணு நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைக்கும் இடையேயான விகிதம். ஓகே, ரைட். ஏன் வந்து நம்ம சராசரி அணு நிறை எடுக்கிறோம்? ஒரு அணுவின் சராசரி அணு நிறைனாக்கா பல தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப்புகள் கலவையாக காணப்படுது. ஓகே, ஐசோடோப்பாக காணப்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா குளோரின், பார்த்தீங்கன்னா குளோரின் அணுவானது குளோரின் 35 ஐசோடோப்பு 77% இருக்கும். குளோரின் 37 ஐசோடோப். ஓகே, 37ங்கிறது 23% இருக்கும். சரியா? அதெல்லாம் சராசரி அணு நிறை எடுக்கும். ஐசோடோப்னா என்ன? அணு எண் ஒத்திருக்கும். அணு எண் அல்லது புரோட்டான் அல்லது நியூட்ரான், சாரி புரோட்டான் அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை ஒத்திருக்கும். ஓகே, ஆனால் நிறையின் மாறுபடும். எது மாறுபடும்? நிறை எண். நிறை எண்ணா என்ன தெரியும்? நிறை எண்ணா புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டினா கிடைக்கிறது. அதுதான் ஐசோடோப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுதான் படிச்சிருக்கீங்க. ஸோ பல அணுக்கள் வந்து ஐசோடோப்பு கலவையாக இருக்கிறதால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சராசரி அணுநிறை எடுப்போம். ஸோ ஒப்பு அணுநிறைக்கு என்ன ஃபார்முலா? ஒரு அணுவினுடைய சராசரி அணுநிறை டிவைடட் பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. அடுத்த கேள்வி, அதை கவனிங்க. 4வது கொஸ்டின். 4வது, குளோரினின் சராசரி ஒப்பு அணுநிறை கண்டுபிடி. குளோரினுடைய சராசரி ஒப்பு அணுநிறை. இப்பதான் சொன்னேன். குளோரின் அணு பார்த்தீங்கன்னா இயற்கையில் குளோரின் 35 குளோரின் 37 என்ற இரு ஐசோடோப்புகளை 77:23 என்ற விகிதத்தில் கொண்டுள்ளது. குளோரின் அணுவானது இயற்கையில் குளோரின் 35 குளோரின் 37ங்கிற 2 ஐசோடோப்புகளை 77:23 என்ற விகிதத்தில் கொண்டுள்ளது. சரியா? அப்போ குளோரினுடைய சராசரி, ஓகே, குளோரினுடைய சொல்லுங்க, சராசரி ஒப்பு அணு நிறை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நல்லா கவனிக்கணும்.
ஒப்பு அணு நிலை எப்படி கண்டுபிடிக்கும்? சராசரி ஒப்பு அணு நிலைனா இதனுடைய நிறையின் எவ்வளவு? ஐசோடோப்பு 35 இருக்கிற ஐசோடோப்புடைய நிறையின் எவ்வளவு? 35. ஓகே, அது 77 இருக்கணும். 37 குளோரின் 37 ஐசோடோப்புடைய நிறையின் எவ்வளவு? 37 23 கிடைக்கும் டிவைடட் பை 100. அதனால தான் குளோரினுடைய அணு நிறை அட்டாமிக் திரும்ப வருவதற்கு 35.4 அப்படின்னு ஒரு பின்னமானது. இது புரிஞ்சதா? அது கூட கேட்கலாம் எக்ஸாம். இதை மாடல் கணக்கு கூட கேட்கலாம். குளோரின் அணு இயற்கையில் குளோரின் 35 குளோரின் 37 ஆகிய இரு ஐசோடோப்புகளை 77:23 என்ற விகிதத்தில் கொண்டுள்ளது. எனவே குளோரினுடைய சராசரி ஒப்பு அணு நிறை எப்படி இருக்கணும்? 35 × 77 + 37 × 23 டிவைடட் பை 100. 35.4 என்று யூனிட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நாளைக்கு அஞ்சாவது. இதை விட்டு படிக்க போறோம் எக்ஸாம். இந்த क्वेश्चन எல்லாம் லெசன் புக் பேக் புத்தகத்தையே நான் சுருக்கி கொடுத்து மூலக்கூறு நிறை. நெக்ஸ்ட் கேள்வி, மூலக்கூறு நிறை வரையறை முக்கியம். மூலக்கூறு நிறைனா ஒரு மூலக்கூறின் நிறைக்கும், மூலக்கூறு எதால் ஆனதுன்னு சொன்னேன்? அணுக்களால் ஆனது இல்லையா? ஒரு மூலக்கூறின் நிறைக்கும், ஒரு மூலக்கூறு நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைக்கும் உள்ள விகிதம். ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை. ஒருமைப்படுத்தப்பட்ட என்ன சொன்னேன்? சராசரி, அதாவது அடிநிலையில் கார்பன் 12 அணுவின் நிறையில அந்த கார்பன் 12 அப்படிங்கிற அந்த அணுவினுடைய நிறையில 12ல் கொடுப்பாங்க. அதுதான் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை. சொல்லுங்க, மூலக்கூறு நிறை என்ன? ஒரு மூலக்கூறின் நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைக்கும் இடையேயான விகிதம். ஓகே, நெக்ஸ்ட் 6வது கேள்வி முக்கியது. புக் பேக் கொஸ்டின். பின்வருவனவற்றை மோலார் நிறைகளை காண்க. முக்கியம், ஈஸி தான். இப்போ யூரியாவுக்கு ஃபார்முலா COMH2. இதோட மோலார் நிறை கேட்கலாம். இந்த சேர்மத்தில் இருக்கிற என்ன பண்ணோம்? அனைத்து அணுக்களின் அணு நிறையை கூட்டிடும். ஒரு மூலக்கூறில் இருக்கிற அனைத்து அணுக்களின் அணு நிறையை கூட்டினா உங்களுக்கு மோலார் நிறை கிடைக்கும். இப்போ கார்பன் எவ்வளவு பாருங்க? 1, அணு நிறை வந்து கார்பன் 12, ஆக்சிஜன் வந்து 1, அணு நிறை 16. ஒரு மூலக்கூறில் இருக்கிற அணுக்களின் அணு நிறை தான் கூட்டிடும். ஓகே, நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 அணு இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜனுக்கு காமன், நைட்ரஜன் காமன் 2 அணு. நைட்ரஜனுடைய அணு நிறை வந்து 14. ஓகே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். 10th படிச்சுட்டீங்க. ஹைட்ரஜனுக்கு அணு நிறை 1. ஓகே, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, நைட்ரஜனுக்கு 14, சல்ஃபருக்கு 32, சோடியம் 23. ஸோ இந்த மாதிரி சிலருக்கு மட்டும் நீங்கள் ஞாபகம். ஓகே, ஹைட்ரஜன் எவ்வளவு? 1. எவ்வளோ 4. ஸோ 4 × 1. இப்போ 12 + 16 + 28 + 4 எல்லாத்தையும் கூட்டினா 60 U தான் மோலார் நிறை. யூனா என்ன? ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை. நெக்ஸ்ட், அசிட்டோன் நலன். அசிட்டோன்ற சேர்மத்தின் ஃபார்முலா CH3COCH3. இப்போ மோலார் நிறை கண்டுபிடிக்கணும். எத்தனை கார்பன் இருக்கு? 3. 3 × 12. ஹைட்ரஜன் பாருங்க, 6 ஹைட்ரஜன், 6 × 1, ஆக்சிஜன் 16. அப்போ 36 + 6 + ஆக்சிஜன் கூட்டினா 58 யூன்னு வரும். ஓகே, 36 இது 6 12 ரைட் நம்பர். நெக்ஸ்ட், போரிக் அமிலம் H3BO3. இதனுடைய மோலார் நிறை கண்டுபிடிக்கலாம். ஹைட்ரஜனுக்கு அணு நிறை 1. 1 × 3. போரான் ஒரு அணு இருக்குது. போரானுடைய அணு நிறை வந்து 10.8. ஆக்சிஜன் வந்து கொடுத்துருவாங்க சில டைம்.
ஆக்சிஜனுக்கு வந்து அணு நிறை வந்து 16, 3 × 16. அப்போ 3 + 10.8 + 48 கூட்டினா 61 + 0.8. ஓகே, நெக்ஸ்ட் கந்தக அமிலம் H2SO4. இதனுடைய மோலார் நிறை என்ன? ஹைட்ரஜனுக்கு அணு நிறை 1 இல்லையா, 2 அணு இருக்குது. ஸோ 2 அணு இருக்குதா, ஹைட்ரஜன் 2 அணுக்கள் இருக்கு, 2. ஹைட்ரஜனோட அணு நிறை என்ன? 1 ப்ளஸ் கந்தகம் 1 அணு இருக்குது. கந்தகத்தோட அணு நிறை 32, ஆக்சிஜனுக்கு அணு நிறை 16, 4 × 16. ஓகே, அப்போ 2 + 32 + 16, 4 64 கூட்டினா 98 U. இதில் ஏதாவது கேட்கலாம், சிம்பிள். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின், மோல் வரையறை. முக்கியமான கொஸ்டின். மோல்னா 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில். சொல்லுங்க, 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் எத்தனை கார்பன் அணுக்கள் காணப்படுதோ காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான, திரும்பி சொல்லுங்க, 12 கிராம் கார்பன் 12 அணுவில் காணப்படும் கார்பன் 12 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் எண்ணிக்கைக்கு, கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு, கார்பன் அதாவது 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான, அதாவது 12 கிராம் கார்பன் 12 எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குதோ அந்த எண்ணிக்கைக்கு சமமான ஆதார துகள்களை அல்லது அடிப்படை துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவு. கொஞ்சம் கஷ்டம் தான், வேகமாக டெஃபினிஷன் கூட ஈஸியாக இருக்கும். திரும்பி சொல்லுங்க, 12 கிராம் கார்பன் 12 காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான ஆதார துகள்களை அல்லது அடிப்படை துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவு. அதாவது செட்டிங் சிம்பிளா, 12 கிராம் கார்பன் 12 கார்பன் இதில் என்ன இருக்குன்னா, அவகேட்ரோ 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் 6.023 × 10⁻23 இவ்வளவு கார்பன் அணுக்கள் இருக்கும். ஓகே, இவ்வளவு கார்பன் அணுக்கள் இருக்கும். இந்த அளவு துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவு. அப்போ வேற மாதிரி சிம்பிளாக எப்படி சொல்லிடலாம், 6.023 × 10⁻23 இது பேர் அவகேட்ரோ எண் பேர். இந்த எண்ணிக்கை துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவு. இந்த எண்ணிக்கை துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவு. ஒரு புரிஞ்சதா? இப்போ திரும்பி சொல்லிட்டா, 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான ஆதார துகள்களை அல்லது அடிப்படை துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவு. அல்லது எப்படி சொல்லலாம்னா, 6.023 இவ்வளோ துகள் தான் இருக்கும். இதில் 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில். அப்போ 6.023 × 10⁻23 அணுக்கள் பேர் அவகேட்ரோ எண்ணு பேர். அதாவது அவகேட்ரோ எண்ணிற்கு சமமான துகள்களை கொண்டுள்ள பொருளின் அளவு. ஓகே, நெக்ஸ்ட் அவகேட்ரோ எண். அவகேட்ரோ எண்ணா என்ன? இது முக்கியம். ஒரு மோல் சேர்மத்தில் எவ்வளவு துகள் காணப்படும்? 6.023 × 10⁻23 துகள்கள் காணப்படும். இதுக்கு பேர் தான் அவகேட்ரோ எண். சொல்லலாமா? ஒரு மோல் சேர்மத்தில் காணப்படும் உட்பொருட்களின் எண்ணிக்கை. ஒரு மோல் சேர்மத்தில் காணப்படும் உட்பொருட்களின் எண்ணிக்கை 6.023 × 10⁻23 ஆகும். ஒரு மோல் சேர்மத்தில் காணப்படும்
உட்பொருட்களின் எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கை தான் நம்ம அவகேட்ரோ எண்ணு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் மோலார் கனஅளவு. நல்ல கவனிக்கணும். மோலார் கனஅளவு. மோலார் கனஅளவுனா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில ஒரு மோல், நல்ல கவனிக்கணும், ஒரு மோல் சேர்மம், ஒரு மோல் சேர்மம், இந்த மோலுங்கிற வார்த்தை முக்கியம், அதன் வாயு நிலையில் அடைத்துக் கொள்ளும் கனஅளவு. ஒரு மோல் சேர்மம் வாயு நிலையில அடைத்துக் கொள்ளும் கனஅளவு. ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலை. திரும்பி சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில ஒரு மோல் சேர்மம் அதன் வாயு நிலையில அடைத்துக் கொள்ளும் கனஅளவு. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர். ஓகே, இதான் வந்து மோலார் கனஅளவு. ஒரு மோல் சேர்மம் அதன் வாயு நிலையில 22.4 லிட்டர் அல்லது 22,400 ml இடத்தை அடைச்சிக்கும். இதான் மோலார் கனஅளவு. ஓகே, கிளியரா? திரும்பி சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் ஒரு மோல் சேர்மம் அதன் வாயு நிலையில் அடைத்துக் கொள்ளும் கனஅளவு. நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்தது கிராம் சமான நிறை வரையறை. கிராம் சமான நிறை வரையறை முக்கியம். நல்ல அதாவது சமான நிலைனா 1.008 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆக்சிஜன் ஆர் 35.45 கிராம் குளோரின், 35.45 கிராம் குளோரின் இவற்றோடு சேரக்கூடிய அல்லது இவற்றை இந்த அளவு இவற்றை போதும் இடப்பெயர்ச்சி செய்வதற்கு தேவைப்படும் தனிமத்தின் நிறை. 1.00 கிராம் ஹைட்ரஜன், 8 கிராம் ஆக்சிஜன், 35.45 கிராம் குளோரின் இவற்றோடு சேரக்கூடிய அல்லது இவற்றை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தனிமத்தின் நிறை. ஓகே, சப்போஸ் இப்போ 8 கிராம் ஆக்சிஜனுடன் நல்லா கவனிங்க, ஒரு 12 கிராம் தனிமம் சேர்த்துன்னு வச்சுக்கோ, அது தனிமத்தினுடைய சமான நிறையோடு 12. 1.008 கிராம் ஹைட்ரஜனுடன் ஒரு 24 கிராம் தனிமம் சேருதுன்னா அதனுடைய சமான நிலை 24. இப்போ திரும்பி முக்கியமான டெஃபினிஷன் சொல்லிடலாமா? சமான நிலை சொல்லுங்க. 1.00 கிராம் ஹைட்ரஜன், 8 கிராம் ஆக்சிஜன், 35.45 கிராம் குளோரின் இவற்றோடு சேர்வதற்கு அல்லது இவற்றை இடப்பெயர்ச்சி செய்வதற்கு தேவைப்படும் தனிமத்தின் நிறை. தனிமம் மட்டும் சொன்னால் கூட போதும், அல்லது தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனியின் நிறை, இதாக சொல்லணும். நெக்ஸ்ட் முக்கியமான இப்போ கந்தகமிலம் ஒரு அமிலத்தின் சமான நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஓகே, உதாரண பேர் கந்தக அமிலத்தின் சமான நிறை கண்டுபிடி. அமிலத்தின் சமான நிலைக்கு என்ன ஃபார்முலானா அமிலத்தின் மோலார் நிறை பை அமிலத்தின் காரத்துவம். அமிலத்தினுடைய மோலார் நிறை பை அமிலத்தின் காரத்துவம். முக்கியம். காரத்துவம்னா ஒரு மோல் அமிலத்தில் உள்ள காரத்துவம்னா ஒரு மோல் அமிலத்தில் உள்ள அயனியுறும் H+ அயனிகளின் மோல்களின் எண்ணிக்கை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கந்தக அமிலத்தில் ஒரு மோல் கந்தக அமிலத்தில் அயனியுறும் H+ எவ்வளவு? 2 இருக்குல்ல. அயனியுறும் H+ அயனிகளின் மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது? 2. இதுதான் காரத்துவம். ஓகே, அப்போ அமிலத்தின் சமான நிறைனா அமிலத்தினுடைய மோலார் நிறைய அமிலத்தினுடைய காரத்துவத்தால் இருக்கணும். காரத்துவம்னா அமிலத்தில் உள்ள அயனியுறும் H+ மோல்களின் சொல்லுங்க அயனியுறும்
எக்ஸ் பிளஸ் மோல்களின் எண்ணிக்கை. இப்போ கண்டறியணும் பார்த்தீங்கன்னா மோலார் நிறை கண்டுபிடிச்சிட்டோம். திரும்பி போடுறேன். 2 ஹைட்ரஜனுக்கு 1, சல்ஃபருக்கு 32, ஆக்சிஜனுக்கு 16, 4 × 16 98 வரும். அப்போ மோலார் நிறை 92, காரத்துவம் 2, அப்போ 49 கிராம் மோலிமர். ஓகே 49 யூனிட் மட்டும் தெரிஞ்சுக்கோ. யூனிட் வந்து கிராம் ஈக்குவலன்ட் இல்லை. ஓகே ஏன்னா மோலார் நிறைக்கு வந்து கிராம் மோலிமர். இதில் காரத்துவம் வந்து 2. ஓகே புரியுது சொன்னேன். இது மோலார் நிறை, காரத்துவம் 2 ஈக்குவலன்ட். காரத்துவம் 2 ஈக்குவலன்ட் மோல். அப்போ சமான நிறை வரும்போது 98/2 இது வரும். ஓகே கிராம் ஈக்குவலன்ட் இல்லை. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन KOH. அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காரம் வந்து காரத்தின் சமான நிறை. இப்போ KOHங்கிறது காரம் இல்லையா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் சமான நிறை கண்டுபிடிச்சு கேட்கலாம். காரத்தின் சமான நிறைக்கு என்ன ஃபார்முலானா காரத்தின் சமான நிறை என்ன ஃபார்முலானா அந்த காரத்தினுடைய மோலார் நிறை டிவைடட் பை காரத்தின் அமிலத்துவம். அமிலத்துவம்னா என்னன்னா நல்லா கவனிக்கணும். அமிலத்துவம்னா ஒரு மோல் காரத்தில் உள்ள அயனியுறும் OH மைனஸ் அயனிகளின் மோல்களின் எண்ணிக்கை. இப்போ காரத்துவம் பார்க்கணும். காரத்துவம் என்ன? அமிலத்தில் உள்ள H பிளஸ் அயனிகளின் அயனியுறும் H பிளஸ் அயனிகளின் மோல்களின் எண்ணிக்கை. அதே அமிலத்துவம்னா காரத்தில் உள்ள அயனியுறும் OH மைனஸ் அயனிகளின் மோல்களின் எண்ணிக்கை. சரி, இப்போ முதல்ல KOH கேட்க சொன்னேன். இந்த கணக்கு வந்து இப்போ KOH கேட்டாக்கா KOHின் சமான நிறைனா மோலார் நிறை கண்டுபிடிக்கலாமா? KOHக்கு மோலார் நிறை கண்டுபிடிக்கும். பொட்டாசியத்துக்கு அணு நிறை வந்து தெரியுமா? பொட்டாசியம் 39, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1 கூட்டினாக்கா 56 வரும். ஓகே அமில இது வந்து 56 கிராம் மோல் என்றார். காரத்தின் அமிலத்துவம் எவ்வளவு? இதில் அயனிகள் OH மைனஸ் அயனிகள் இருக்குது 1 தானே. அப்போ அமிலத்துவம் வந்து 1 ஈக்குவலன்ட் மோல் என்றார். ஓகே அப்போ KOHின் சமான நிறைனா 56/1 எவ்வளோ வரும்? 56 கிராம். வருமா? கிராம் ஈக்குவலன்ட் என்றார். நெக்ஸ்ட் அடுத்து நல்ல கவனிக்கும். ஆக்சிஜன் நீக்கி அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கியின் சமான நிலை. ஆக்சிஜன் நேற்றி அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கி சமான நிலை. நல்ல கவனிக்கும். இதனுடைய சமான நிலை என்ன பண்ணுறதுன்னா ஆக்சிஜன் நேற்றி அது ஆக்சிஜன் நேற்றி என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான் எடுத்துக்கும். அதாவது தான் ஒடுக்கப்படைந்து இன்னொன்று ஆக்சிஜன் செய்யும். ஓகே ஆக்சிஜன் ஒடுக்கினா நல்லா கவனிக்கணும். எலக்ட்ரானை கொடுக்கும், தான் ஆக்சிஜனேட்டர் மாறிடும். ஓகே ஆக்சிஜனேட்டர் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை எடுத்துக்கும். ஒடுக்கி என்ன பண்ணும்? எலக்ட்ரானை வழங்கும். அது தெரிஞ்சுக்கலாம் போதும். இப்போ இந்த சமான நிலை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிஜனேற்றி அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கியினுடைய மோலார் நிறை. ஆக்சிஜனேற்றி அல்லது ஒடுக்கியினுடைய மோலார் நிறைய எதாவது வகுக்கணும்? ஆக்சிஜன் 1 மோல் ஆக்சிஜன் ஏற்றி ஏற்றுக்கொள்ளும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. சொல்லுங்க. 1 மோல் ஆக்சிஜன் ஏற்றி ஏற்றுக்கொண்ட 1 மோல் ஆக்சிஜன் ஏற்றி 1 மோல் ஆக்சிஜன் ஏற்றி ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை. எலக்ட்ரானுடைய மோல்களின் எண்ணிக்கை. அதே போல ஆக்சிஜன் ஒடுக்கினா 1 மோல் ஆக்சிஜன் ஒடுக்கி
இழந்த எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை. ஓகே, இதான் ஃபார்முலா. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ சொல்லப்படுது +2 வருது. நீட்டோட சேர்ப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் உடைய சமான நிறை கண்டுபிடி அமில ஊடகத்தில். அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஆக்சிஜனேட்டியாக செயல்படும். தான் வந்து என்ன பண்ண எலக்ட்ரானை எடுத்துக்கும். நல்லா கவனிக்கணும். இது வினை எழுத்துறேன். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து MnO4- பெர்மாங்கனேட் அயனி இருக்கும். அது வந்து Mn2+ ஆக ஒடுக்கமடையும். எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு ஒடுக்கமடையும். எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு இது Mn2+ ஆக ஒடுக்கமடையும். இந்த வினை இங்கே எத்தனை ஆப்ஷன் சம் செய்யும். இங்கே எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 4 இருக்கு இல்லையா? ஸோ 4 வாட்டர் படும். 4 × 2 எத்தனை ஹைட்ரஜன்? 8. ஸோ 8H+ இங்கே போடணும். முதல்ல என்ன பண்ணீங்க? MnO4- Mn2+ மாறுது. ஆக்சிஜன் 4க்கு இங்கே 4 போட்டுருக்கோம். 4 வாட்டர் சேர்த்துக்கணும். 4 × 2 8 ஹைட்ரஜனுக்கு 8H+. இப்போ மின்சுமை பார்க்கணும். இது பின்னாடி எடுத்து விடலாம். மின்சுமை 2 இருக்குதுங்க. இங்கே இருக்குது 8ல் 1 போனால் 7 இருக்குது. ஸோ இங்கேயும் +2 வரணும். அப்போது 5 எலக்ட்ரானை இங்கே சேர்க்கணும். 5 மைனஸ் பண்ணால் தானே நமக்கு +2 வருது. அப்போ 5 எலக்ட்ரானை நம்ம சேர்க்கணும். ஆகும். இதுதான் வந்து சமன்பாடு. இப்போ இதனுடைய KMnO4 சமான நிறை என்ன ஃபார்முலா? KMnO4 மோலார் நிறை பை 1 மோல் KMnO4 ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை. எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? எவ்வளோ எலக்ட்ரான் மோல்? 5 இல்லையா? இப்போ முதல்ல KMnO4 மோலார் நிறை கண்டுபிடிச்சிடலாமா? பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. பொட்டாசியம் வந்து 39, மேங்கனீஸ்க்கு வந்து 55 அணு நிறை, ஆக்சிஜனுக்கு வந்து 16. ஓகே, அப்போ 39, 55, 64 கூட்டினா 158 வரும். இது மோலார் நிறை.